சப்ஸ்கிரைப்னு தெரியும், அதை டச் பண்ணிட்டு பாருங்க. 63 நாயன்மார்னா யாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ 63 நாயன்மாரில் ரொம்ப சீக்கிரம் உடனே முக்தி கிடைச்சது யாருக்கு? கண்ணப்ப நாயனாருக்கு. அவர் யோசிக்கவே இல்லை, சரணாகதி தான். அந்த மாதிரி பண்ணதுனால அவருக்கு உடனே முக்தி கிடைச்சது. கண்ணப்ப நாயனாரை பற்றி இப்போ பார்ப்போம். கண்ணப்ப நாயனார் இயற்பெயர் திண்ணன். கண்ணப்ப நாயனரோட இயற்பெயர் என்ன? திண்ணன். அவர் ஒரு வேடர் குலத்தில் வேட்டையாடுறாங்கல்ல, அந்த குலத்தில் அவர் பிறந்தார். சின்ன வயசுல அஞ்சாத, பயமே இல்லாத துணிச்சலான வீரராகவும் கருணை மிகுந்தவராகவும் இருந்திருக்காரு. ஒரு நாள் வேட்டைக்கு செல்ல போது காட்டில் ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு அளவில்லாத என்ன சொல்றது, அப்படியே சரணாகதி தான். அவரை பார்த்தோன்னே மனசுல அப்படி ஒரு பக்தி ஏற்படுது. கோயிலுக்கு வழிபட்டு முறைகள் அவருக்கு தெரியாது. கோயிலில் இப்படிதான் சம்பிரதாயமெல்லாம் அவருக்கு தெரியாது. கோயிலில் இப்படிதான் வழிபாட்டு முறையெல்லாம் இருக்கு அவருக்கு தெரியாது. இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச சிறந்த முறையில் இறைவனை வழிபட்டார். அவர் எவ்வளோ நாள் முடியுமோ அந்த மாதிரி. எப்படி காக்கா காலையில் குளிச்சிருது இல்லை, அது மாதிரி தண்ணியை பார்த்தோம் குளிச்சுறது, அங்கே பூ இருந்தால் பறிக்கிறது, வேட்டையாடுற மாமிசங்களை கொண்டு போய் இறைவனுக்கு படைக்கிறது. அப்படி அந்த மாதிரி தன்னால் முடிஞ்சதை. இப்போ ஆச்சாரியார்கள்லாம் இப்படி பட்டாருங்க, பட்டாச்சாரியார்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க. பண்டாரங்கள், வேளாளர், அம்பலார்லாம் எப்படி பண்ணுறாங்களா சுவாமிக்கு. இவருக்கு தெரிஞ்ச மாதிரி சுவாமியை பக்தி என்ன சொல்லுவாங்க, கண்ணை மறைச்சிருமா. நம்ம எதையாவது ஒன்று ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, தவறு ரைட்டு அதெல்லாம் தெரியாதான். அது பக்தி முக்திச்சுன்னா கண்ணை மறைச்சிருமா. வேட்டையாடுறது, இறைச்சியை கொண்டாந்து படைக்கிறது, கொண்டு வந்த வாயில தான் தனியை கொண்டாடுவாராம். கொண்டு ஏன்னா வேட்டைக்கு போகிறப்ப அம்பும் வில்லும் தான். நம்ம இப்போ வாக்கிங் போகிறப்ப தண்ணி பாட்டெல்லாம் கொண்டுட்டு போகல, அவர் வாட்டர் கேன்லாம் கொண்டுட்டு போகல, குளத்துல தண்ணியெல்லாம் அவர் இதுக்கும் இருந்தால் அது எதிர எடுப்பார். அவர் வாயில தண்ணி கொண்டு அதை சுவாமி மேலே அப்படி ஊத்துறது. வாய்க்கு பிடிக்கிறோம்ல, அது மாதிரி ஊற்றிட்டு அபிஷேகம் ஊற்றிட்டு காட்டில் இருக்க பூக்களை எல்லாம் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பூவெல்லாம் பறித்து அதுக்கு சாத்துறது சுவாமிக்கு. சுவாமிக்கு பசிக்கு மேல் டெய்லி நம்ம பண்ணுற அவர் வேட்டையாடுற மாமிசத்துல இருந்து சுவாமிக்கு கொண்டு அவர் படைக்கிறது. இந்த ஆச்சாரியார் டெய்லி சிவனுக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு டெய்லி என்ன பண்ணுறாரு, வந்தால் அவர் அலங்காரமாக பூஜை புனஸ்காரம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நெய் அபிஷேகம் எல்லாம் பண்ணி தொடச்சி அலங்காரம் பண்ணிட்டு போனால் அது மறுநாள் அவர் அது கலைஞ்சு கிடக்கு. அதனால் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, மறைஞ்சிருந்து அதை பார்க்குறாரு, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. மறுநாள் திண்ணன் வழிபடுறாரு. அப்போது சிவலிங்கத்தின் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வழிவதை பார்க்குறாரு. உடனே தன் கண்ணை அம்பால பெயர்த்து, யோசிக்கவே இல்லை, ஐயோ சுவாமிக்கு ரத்தம் வருதே, கண்ணு வலிக்குமே, கண்ணு தெரியாமல் போயிடுமே அப்படின்னு கண்ணை என்ன பண்ணுறாரு, அங்கே சுவாமிக்கு வச்சிடுறாரு. சிவபெருமான் தான் பக்தர்களை ரொம்ப சோதிப்பார்ல, சிவனடியாரை சோதிக்கிறதுனா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். உடனே என்ன பண்ணுறாரு, 2வது கண்ணில் இருந்து ரத்தம் வலியுது. அவன் என்ன பண்ணுறான், திண்ணன் என்ற கண்ணன் என்ன பண்ணுறான், யோசிக்கவே இல்லை. அந்த ஒரு காலத்துக்கு அந்த இன்னொரு சிவலிங்கத்தோட இன்னொரு கண்ணில் வச்சுட்டு தன் இன்னொரு கண் எடுத்து இன்னொரு பக்கம் வச்சிடற. அதனால தான் திண்ணனை என்ன சொல்கிறோம், கண்ணப்பர் அப்படிங்கிறோம். உடனே சுவாமி தோன்றி உன் பக்தியை மிச்சினப்பா அப்படின்னு உடனே முக்தி வழங்கிறார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், உண்மையா பக்தி வெளிப்புற சடங்குகளை விட தூய்மையான மனமே முக்கியம் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் கண்ணப்பருக்கு 63 நாயன்மார்ல கண்ணப்பருக்கு உடனே முக்தி கிடைச்சிச்சு. 2வது திருநாவுக்கரசரை பற்றி பார்ப்போம். அப்பரோட இயற்பெயர் மருள் நீக்கியார். பெற்றோரை இழந்த பிறகு அவரது அக்கா திலகவதியிட்ட தான் அவர் வளர்றாரு. அவர் திருநாவுக்கரசரோட இன்னொரு பேர் என்ன, மருள் நீக்கியார். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அக்காட்ட தான் அவர் வளர்றாரு. நம்ம அருணகிரிநாதரும் அக்காட்ட தானே வளர்ந்தாரு, இவர் அக்காட்ட வளர்றாரு. ஆனா இளமையில அப்பெல்லாம் சமண மதம் இருந்துச்சு, இப்ப இல்லை, இப்ப சைவம் ஒன்று தான் இருக்கு. சமண மதத்தை தழுவி தர்மசேனர் என்ற பெயர்ல
பெயர் பெறாரு. மருள் நீக்கியார் என்ன பண்றாரு, நடுவுல சமண மதத்துல சேர்ந்ததுனால தர்மசேனர் அப்படின்னு பெயர் வாங்குறாரு. பின்னர் கடுமையான ஒரு வகுத்து வலி வந்துருது. அந்த அவங்க அக்கா என்ன பண்றாங்க, என்ன சிகிச்சை பண்ணியும் அது கேட்கல. உடனே திலகவதியார் என்ன பண்றாங்க, அவரை சிவபெருமான வணங்கி தம்பிக்கு எப்படியாவது நல்லாயிரணும்னு மனமுருக வேண்டி உடனே என்ன ஆயிருது, அவருக்கு தேவார பதிகத்தை பாடுறாரு. உடனே நோய் குணமாயிருது. அதன் பிறகு அவர் நாடெங்கும் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று கோயில்களை உழவார பணியில் சுத்தம் செய்து, உழவார பணி இப்போ பார்த்துருக்கோம்ல நம்ம திருநாவுக்கரசர், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு தோசைக்கரண்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ உழவார பணி இருக்கு. சுவாமி மேலே இருக்க இதெல்லாம் அந்த எண்ணெய் மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்ல, அது முன்னாடி இருக்க புல்லு கில்லு கோயிலை சுத்தம் செய்கிறது உழவார பணி. தேவார பாடலாம் பாடி ஊர் ஊரா சமயத்தை பரப்புறாரு. அவரது பக்தியை சோதிக்க மன்னர் என்ன பண்றாரு, அவரை சுண்ணாம்பு காலவாயில கல்லை கட்டி இறக்கிறார். என்னன்னு இவனுக்கு என்ன அவ்வளவு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு காலவாயில கல்லை கட்டி இறக்கிறார். அப்படி துன்புறுத்துறாரு. ஆனாலும் சிவபெருமானின் அருளால் அவர் ஒவ்வொரு முறையும் காப்பாத்துறாரு. சிவபெருமான் ஒவ்வொருத்தரும் பக்தர்கள் அவர் சோதிப்பாரு, ஆனா கஷ்டப்படுத்த விட மாட்டார். தலைமாடு காவல் இருந்து சிவபெருமான் காப்பாற்றிடுவார். இவங்க எல்லா நாயன்மாரும் ஒவ்வொரு நாயன்மாரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, சிவபெருமான் சோதிக்கிறான், சும்மா சோதிக்கிறான், நம்மகிட்ட விளையாடுறான், நம்ம ஒரே எடுத்த ஒரே முடிவோட நம்ம இருக்கணும் அப்படின்னு அவங்க மாறவே இல்லை. கடைசியில என்ன பண்றாரு, அரசர்ட்ட இருந்து திருநாவுக்கரசரை அவர் காப்பாத்திடுறாரு. சிவபெருமான் அருளால் அவர் ஒவ்வொரு முறையும் காப்பாத்திடுறாரு. இந்த கதையில நீதி என்ன சொல்லுங்க, உறுதியான நம்பிக்கையும் இறைபக்தியும் எந்த துன்பத்தையும் வென்றும். நம்ம உறுதியா சுவாமி மேல சும்மா சும்மா மாறாம கொள்ளாம ஒரே நம்பிக்கையோட இறைபக்தியோடு இருந்தா நம்ம துன்பத்தை கடந்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி. திருநாவுக்கரசர் நான் பார்த்துருக்கோம்ல, நாகர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் மேல் இருக்கும் ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் பாம்பே வந்து விடு, குழந்தை உயிர் கொடுத்து விடு. அவனே இந்த பாம்பு ஓடி அந்த பையன் உடம்புல இருக்க விஷத்தை எடுத்துரும்ல. அது அருமையான ஒரு அற்புதமான, நீங்க திருவிளையாடல் படம் எல்லாம் பாருங்க, அது நல்லா அப்படி தத்ரூபமா நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே இந்த பெரிய புராணம் இவங்கெல்லாம் நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு முன்னாடி நிற்கும். அருமையான ஒரு நிகழ்வு இல்லை. அடுத்து நம்ம இப்ப முதல்ல என்ன பார்த்தோம், திண்ணன் என்ற கண்ணப்பரை பார்த்தோம். ரெண்டாவது திருநாவுக்கரசர் அப்பர் திருநாவுக்கரசரை பார்த்தோம். மருள் நீக்கியார், தர்மசேனர், அவருக்கு 3 பேர் இருந்திருக்கு. அப்பர் இருக்கு, திருநாவுக்கரசன் இருக்கு, மருள் நீக்கியார் ஒரு பேர் ஒன்று இருக்கு, அடுத்து தர்மசேனர் இருக்கு. அடுத்து நம்ம திருஞான சம்பந்தர். இவங்க 3 பேர் 63 நாயன்மார்கள்ல இவங்க 3 பேர் ரொம்ப புகழ் பெற்றவங்க. அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகன். நம்ம ஒவ்வொரு சிவன் கோயிலையும் சாமி புறப்பாடப்ப கோவில் 4 பேரும் இருப்பாங்க. அப்பர் சுந்தர், மாணிக்கவாசகர் இருப்பாருங்கல்ல, திருஞான சம்பந்தர் 4 பேர் இருப்பாங்க. சாமி புறப்பாடெல்லாம் அவங்களுக்கு ஆகும். அவ்வளோ அற்புதமா இருக்கும். இவங்க நேரில் பார்க்குற மாதிரியே இருப்பாங்க. திருஞான சம்பந்தர் சீர்காழியில பிறந்தாரு. 3 வயசு தந்தையோட கோயிலுக்கு செல்றப்ப தந்தை குளிக்க செல்றாரு. தனியா இருந்த குழந்தை அழுகுது. படிக்கரையில குழந்தைய வச்சுட்டு அம்மா இல்லை. அப்பா என்ன பண்றாரு, படித்துறையில வச்சுட்டு குளிக்க போயிடுறாரு. குழந்தை அழுகுது. சிவபெருமான் சொல்றாரு, பார்வதி தேவி நீ எல்லாருக்கும் காப்பாத்துறீல, இந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுவே அப்படிங்கிறார். எப்பவுமே பார்வதி சிவபெருமான் சொன்ன உடனே கேட்பாங்க. உடனே தந்தை திரும்பி வந்த போது யார் பால் கொடுத்தது அப்படின்னு கேட்டபோது சிறுவன் வானத்தை காட்டி என்ன சொல்றான், தேவார பாடல்களை தோடுடைய செவியன் என்ற பதிகத்தை பாடுறான். உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா 3 வயது குழந்தை அருமையா தேவாரம் பாடுது. தேவாரம் எப்படி பாடும், அது பார்வதியோட ஞானப்பால், அறிவுப்பால். அது சிவபெருமான் கட்டளையிட்டு பார்வதியை தூக்கி படித்துறையில கொடுத்ததுனாலதான், ஞானப்பால் குடிச்சதுனால அவர் தோடுடைய செவியன்.
தோடுடைய செவியன் அந்த பாட்டை பாடினாங்கல்ல. அப்புறம் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்க தமிழகம் முழுவதும் பயணம் செய்து தேவார பாடலாம் சிவபக்தியை பரப்புறாங்க. எல்லாருமே எப்படி எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை பரப்புற மாதிரி இவங்க சிவபக்தியை பரப்புறாங்க. நிறைய அற்புதமெல்லாம் நிகழ்த்துறாங்க. சைவ மரபு அப்படி கூறுதான். என்னென்ன நிகழ்ச்சி, இறந்து போனவங்களை எந்திரிக்க வைக்கிறது, வாய் பேசாதவங்களை பேச வைக்கிறது, கண்ணு தெரியாதவங்களை கண்ணு தெரிய வைக்கிறது, நிறைய அதிசயங்களை அவங்க அப்படின்னு வரலாறு கூறுது. பெரிய புராணத்தில் அப்படியே இருக்கும். இப்போ நிறைய பேர் பட்டிமன்றம் பேசுகிறவங்க, ஸ்பீச் பண்ணுறவங்களாம் பெரிய புராணத்தை போய் படித்து அந்த பாடல்களை எடுத்து சொல்லுவாங்க. அப்பட்டா எப்படி சொல்கிறேன், சினிமாக்களில் பார்த்தேன் அந்த காலத்தில், சின்ன வயசில் 10 வயசு 12 வயசில் பார்த்ததை ஞாபகம் வச்சு அப்பதான் சொல்கிறேன். 7 வயசுல திருமணம் நடைபெற்றது அவருக்கு. அப்போவே சின்ன வயசுல அவர் திருமணம் ஆகியிருப்பார். அப்போல்லாம் சின்ன பிள்ளையிலே 10 வயசுலேயே பண்ணிடுறாங்களே. திருமண நாளில் அவர் என்ன பண்ணுறாரு, மணமகள் மற்றும் பக்தர்களோட சிவருமானின் திருவருளில் ஒளியாக கலந்தார். அந்த கல்யாணத்தை என்ன பண்ணுறாரு, தீப ஜோதியா அவரோட கலந்துறாரு. திருமணம் ஆகலை அவருக்கு, அப்படியே தீப ஜோதியா சாமியிட்ட கலந்துறாரு. இந்த கதையில நீதி என்ன, இறையருள் கிடைச்சிச்சுன்னா வயசு ஒரு தடை இல்லை. ஞானமும் பக்தியும் மனிதனை உயர்த்தும். இறையருள் மட்டும் இருந்தா அதுக்கு ஒன்றும் ஒரு தடையே கிடையாது. சின்ன வயசு புள்ள குழந்தை அதெல்லாம் கிடையாது. ஞானம் பக்தி உடனே மனிதனை ஒரு படி உயர்த்தும். அப்பதான் 3 நாயன்மார்களை பத்தி சொன்னேன், புரிஞ்சுதா? பெரியவங்களுக்குலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, உடனே சப்ஸ்கிரைப் டச் பண்ணிடுங்க. நம்ம கடியாவடி பக்கத்துல இருக்க தேக்காட்டூர் முனை சந்தை அங்க இருந்து குமரப்பையாவும் சித்தாளாச்சியும் உப்பு வணிகம் பண்றதுக்காக பழனியம்பதிக்கு வந்தாங்க. அப்ப வந்த போது இந்த இடம் தெய்வ சிகாமணி பண்டாரத்துடைய மகன் தெய்வநாயக பண்டாரம் பார்வதி அம்மாள். அப்ப இந்த இடம் மனையா இருந்தது, அவங்களுடைய வீடு. அவங்க பூஜை பண்ண வேலு. அங்கே அவங்க வர்றாங்க. உப்பு வியாபாரம் பண்ணோன்ன மகம எடுக்கிறாங்க. நம்ம நகரத்தாருடைய மரபு உடனே அன்னதானம் பண்ணோம். ஆகையினால பார்வதி அம்மாள்கிட்ட சொல்லி அந்த மகமையை கொடுத்து எங்களுக்கு இங்க அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்ப நடக்குது. இந்த வேலுக்கு முன்னாடி அந்த பார்வதி அம்மாள் சமைச்சு இந்த வேலுக்கு முன்னாடி பள்ளையம் போட்டு இந்த இது தொடங்குது, இந்த தர்மம் தொடங்குது. அதுக்கப்புறம் தான் சாமியை பின்னாடி அன்னதானம் தட்டையில அங்க பிரவேசம் பண்றாங்க. இது நம்ம அவருடைய வீடு, தேசியனுடைய வீடு. அவர் 13 தலைமுறையா இந்த சாமிக்கு இந்த இதுக்கு தொண்டு செய்து வருகிறார்கள். 13வது தலைமுறை. பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தம். பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் குறுக்கடை போடுறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பணியாண்டவரை தொட்டு அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி இதெல்லாம் அரசாங்கம் வந்தோன்னா மாறி இப்ப பல மாதிரியா வந்துருச்சு. பணியாண்டவரை ஆரம்ப காலத்துல இருந்து அதுவும் 64 மிராசு பண்டாரம்ங்கிறதுல முதல் பண்டாரம் விடுறேன். அதனால அப்படிப்பட்ட அந்த பரம்பரையில இப்ப இன்னைக்கு ஐயா இன்னைக்கு அந்த குமரப்பையா வாரிசுல இன்னைக்கு பூசாரி ஐயாவா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தர்மம் அப்படியே தொடர்ந்து அன்னதானம் நடந்துகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய முன்னோர் குட்டையணி அவர்கள் பள்ளிக்கு அவங்க பாடு காவடி எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய தர்மம் தெரியாது. அவங்க பள்ளியானவர் போய் காவடி செலுத்து அப்படி போயிடுறது. அப்புறம் ஒரு நாள் இங்க முதல் பூஜை போட்ட முதல் நாள் அன்னைக்கு பள்ளியானவர் கனவுல சொல்றாரு. முதல் நாள் நைட்டு கனவுல சொல்றாரு, தேசிகருக்கு குமரப்பையாவுக்கு இந்த மாதிரி குட்டையன்கிறவன் அடிவாரத்துல
இருமன்மலை அடிவாரத்துல வந்து காவடி எடுத்து வந்து தங்கியிருக்க நீயும் குருதேசியரும் போய் எதிர்கொண்டடைஞ்சு அவனை கூட்டிட்டு வந்து 3 பேருமா சேர்ந்து இந்த தர்மத்தை நடத்துங்க. அதுதான் இப்ப நடக்குது. அடுத்து இந்த அன்னாரமன் அப்படி இருக்குன்னா இவங்க ஐயாவன், அதாவது அவன் எப்படி வானம் தோன்றதுன்னு தெரியல, பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப பணியாண்டவர் நேர காட்சி கொடுத்து இவங்களுக்கு அந்த எல்லாம் ரெடி பண்ணி வை, காலையில வானம் தோண்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதேபடியே சாமான் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தா மறுநாள் காலையில வானம் தோண்டி இருந்தது. ஆனா இப்படி இந்த தர்மம் வந்து இன்னைக்கு நடந்துருக்கு. இதுதான் வரலாறு. ரொம்ப பேருக்கு வந்து தெரியல, அதனால இது தெரியணும் முறைக்காக இன்னைக்கு சொல்லியாச்சு. அடுத்து இப்ப இவ்வளவு நாள் நகரத்தார் காலாங்கி ஆரம்பத்துல கொடுத்து வந்தது, அதை இப்ப விட்டாச்சு. இப்ப எல்லாருடைய கோரிக்கைகளையும் ஏற்று இன்றையிலிருந்து நகரத்தார் காலாங்கி கொடுக்கப்படுது. 9 பூஜை இருக்கு, 9 வேளை பூஜை இருக்கு. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு மரியாதை. அந்த கோயில்ல யாரு பெரியவங்களோ அவங்க வந்து